Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ தான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஜூலை 12லேருந்து 17th வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேலை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்ல டீலில் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா நான் காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு சோப் டிஸ்பென்சர் ஒன்று வரும், அது இல்லாமல் ப்ரஷ் ஹோல்டர் ஒன்று, சோப் ஹோல்டர் ஒன்று காம்போவில் 900 rupeesக்கு வாங்கினேன். இது பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் தான், நான் கிச்சன் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த லைட்டர் நான் மீஷோவில் 1 year பிஃபோர் வாங்கினேன். எலக்ட்ரிக் லைட்டர் தான், சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. சரி, இப்போ நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். நான் இந்த லைட்டர் வச்சுக்கலாம், கத்திலாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கப் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த லிக்விடை இதில் ஊற்றி வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த பம்பு பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது பிளாஸ்டிக் பைப் தான், ஆனால் மேலே ஸ்டீல் பம்ப் கொடுத்து கீழே ஃபுல்லாக செராமிக் வேர் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இதோட மெட்டீரியலே நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எனக்கு என்னோடய கிச்சன் தீமுக்கு இந்த டிசைன் சூட் ஆகுன்றதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் லிக்விட் ஊற்றி வைப்பேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதனால இது அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 500 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பிளெயின் ஒயிட்டில் கார்விங்லாம் போட்டிருந்தா நீங்கள் 500 600 வாங்கிடலாம். நான் கொஞ்சம் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ்லாம் போட்டனால கொஞ்சம் ப்ரைஸியாக 900க்கு வாங்கியிருந்தேன். அதுவும் இப்போ நடக்கிற சேல் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினா இன்னும் பெட்டர் டீல்லே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சோப் டிஸ்பென்சரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 ml போட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த காம்போலேயே இந்த சோப் ஹோல்டரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. நல்ல திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. 3மே சேம் டிசைன் தான், பட் ஆனால் இது நல்ல பயங்கர வெயிட்டாக திக்காக இருந்தது. இல்லை நீங்கள் சோப் கூட வச்சுக்கலாம். நான் சாமான் கழுவுற ப்ரஷ்ஷை இதை வச்சு காய வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா சைடெலாம் வைக்கும் போது நம்ம தரையெல்லாம் வைக்கும் போது ரொம்ப மெஸ்ஸியாக ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு ஹோல்டரில் வச்சோன்னா ட்ரையும் ஆயிக்கும் அப்படின்றதுக்காக இந்த காம்போவை வாங்கியிருந்தேன். முதல்ல எனக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது சாப்பர் தான். இந்த சாப்பரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இது மேனுவல் சாப்பர் தான், நம்ம மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எலக்ட்ரிக்கல் சாப்பர் கிடையாது, அதனால் ரேட் கம்மி தான். 180க்கு தான் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஓப்பன் பண்ணால் மேலே இருக்கிறது ஓப்பன் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் இப்படி அமைக்கி இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக. கீழே இருக்க பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட் இருக்கும். மேலே ஒரு லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே சாப்பரோட பிளேடு 3 பிளேட் கொடுத்துருந்தாங்க. இதில் நல்லா ஷார்ப்பாகவே இருந்ததுங்க பிளேடு. அதனால் கிட்ஸ் கிட்டலாம் காமிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இருந்தது அந்த பிளேடு. கிட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்களுக்கு மேனுவல் சாப்பரில் பார்த்திங்கன்னா 2-3 டைப் இருக்குது. நம்ம இழுத்து கட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது புஷ் மெத்தடு. மேலே இருக்கிறத வச்சு நம்ம அமுக்கணுன்னா கீழே இருக்கிறத சுற்றி கட் பண்ணோம். நான் இப்போ உள்ள எதுவுமே வெஜிடபிள்ஸ் போடாதனால ஈஸியாக இருக்குது. நீங்கள் காயெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் சாப் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இது வாஷ் பண்ணல, அதனால் சும்மா ஒரு ஆஃப் ஆனியன் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா இதை ரஃபாக சாப் பண்ணி உள்ளே போட்டுக்கணும். நீங்கள் முழுசாலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸோ ஒரு 2-3 கட் போட்டுட்டு ரஃபாக சாப் பண்ணி உள்ளே போட்டு இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் இது சாப் ஆயிடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஃபைனாக நம்மளுக்கு சாப் பண்ணி கொடுக்கோங்க. நம்ம வடைக்கெலாம் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை முட்டைகோஸ்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நான் சும்மா கொஞ்ச நேரம் தான் புஷ் பண்ணேன், அதுக்கே எவ்வளோ அழகாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உள்ள வெங்காயத்தை எவ்வளோ அழகாக சாப் பண்ணியிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னமும் நிறைய ஷாப்பிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அடிக்கிறீங்கன்னா நான் வீடியோஸ் எப்போல்லாம் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
இந்த பெப்பர் கிரைண்டரை பற்றின ரிவ்யூ வந்து லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. எவ்வளோ பெப்பர் நான் காலி பண்ணிட்டேன் பாருங்கள் 1 வீக்குள்ளே. இதை பற்றின ரிவ்யூ தெரியணும்னா அந்த வீடியோவும் கீழே லிங்க்கில் வைக்கிறேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை.